மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து எம்சி சக்லா முன்னாள் நீதிபதி, மிகச்சிறந்த நீதிபதியாகவும் மிகச்சிறந்த குடிமகனாகவும் வாழ்ந்து சென்றார். அதற்கு மேல ஒரு மிகச்சிறந்த மனிதர். இவர் ஒரு முறை இப்படி சொல்லாரு, எப்படின்னா, நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனா என்னுடைய வாழ்வு முறையால் நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல தான் பல விவரங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது இவர் தன்னுடைய மதமா தன்னை ஒரு இஸ்லாமியன்னு சொல்லிக்கிட்டாலும், என்னுடைய வாழ்வு முறைன்றது ஒரு ஹிந்து கலாச்சாரத்தின் மட்டத்தில் நான் வாழ்ந்தேன், என்னுடைய கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் அப்படின்றார். இது சரியா பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு சமூகமாக தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பதிவு நான் வெளியிட வேண்டியிருக்குது. இந்த பதிவு நான் முக்கியமாக யாருக்காக வெளியிடுறேன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களும் மாணவர்களுக்காக வெளியிடுறேன். தயவு செய்து என் மீது விருப்பு வெறுப்பு அதாங்க ஓரமாக வைங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை சரியான தேடி பாருங்க, பின்னாடி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த பதிவை நாம ஏன் வெளியிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரபு தேசங்கள்லாம் சேர்ந்து இந்தியாவை மிரட்டிருச்சு, உருட்டிருச்சு. அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய ராணிகள், இளவரசிகள் எல்லாம் இந்தியாவை மிரட்டிட்டாங்க, அதனால இந்தியா பயந்துருச்சு, நடிக்கிருச்சுன்னு ஏகப்பட்ட செய்திகளை பரப்புனாங்க. இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள், முக்கியமாக ஜமாத்துக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் பரப்ப, அதை எடுத்து கொஞ்சமும் விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்களும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமாக இஸ்லாமிய இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு சில விஷயங்கள் சரிவர புரியல, இல்ல சில விஷயங்கள் தவறா போயிட்டு இருக்காங்கன்றது என்னால் உணர முடியுது. அதற்காக தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். இந்த இடத்துல 3 விஷயங்கள் நான் புரிய வைக்க முற்படுறேன். முதலாவது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது, ஒரு நாடு இன்னொரு நாடுவான உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுன்றது முழுக்க முழுக்க இரு நாடுகளுடைய நன்மைக்காக மட்டும்தான். நீங்க எந்த நாடு மிகப்பெரிய உள்ள நம்மளுடைய உறவு நாடு, நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லவும் முடியாது, எந்த நாடு மிகப்பெரிய எதிரி நாடு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அரசாங்கத்தை பொறுத்தது மட்டும்தான். ஒரு நாட்டுடைய உறவுன்றது முழுக்க முழுக்க என்னுடைய நாட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லது தரும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் எல்லா நாடுகளும் உறவு வச்சுக்கிறாங்க. அதனால எந்த நாடு எதிரின்றனாலோ இல்லை எந்த நாடும் முழு எதிரி முழு பகை அப்படின்னு எந்த நாடு இருக்கிறது இல்லை பெரும்பாலும். அப்படின்னு போது சமீபத்தில் UAE அரபு தேசத்தில் அவங்களுக்கு ஹெல்த் கேர், அதாவது மருத்துவம் சார்ந்த உதவி செய்வதற்கு மருத்துவ ஊழியர்களை இந்தியாவில் அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நாம அனுப்பி வச்சோம். அதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு 7 டன் அளவுக்கு மெடிக்கல், அதாவது மருத்துவ உபகரணங்களை அந்த நாடு நமக்கு அனுப்பி வச்சிச்சு. இதுதான் உறவு, இதுதான் உறவு. இனி வரப்போற நாட்களில் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறோம்னா நாம தான் உலகத்தில் பெரிய அளவில் பெரிய உற்பத்தியாளர்கள், தடுப்பூசி உற்பத்தியில் நாம தான் கொடுக்க போறோம். அதுவும் யாரையும் பகைன்னு பார்த்தும் கிடையாது, யாரும் நட்பு பார்த்தும் கிடையாது. ஆக உலக நாடுகளுடைய உறவுன்றது, இரு நாட்டுடைய உறவுன்றது முழுக்க முழுக்க இரு நாடுகளுடைய வளர்ச்சி சார்ந்தது, இரு நாடுகளுடைய பயன் சார்ந்தது. மீண்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்தியா மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவோட உறவு இருக்கு இல்லையா, அது உங்க எல்லாருக்கும் எப்படி நினைக்கிறீங்கன்னா, அமெரிக்கா ஒரு இஸ்லாமியோட எதிரி, சவுதி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நண்பன், அப்படிதானே நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. சவுதி அரேபியா ஒட்டுமொத்த வருமானத்தில் பெரும் பகுதியை எங்க கொண்டு போய் முதலீடு பண்றான்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கால தான் முதலீடு பண்றாங்க. சமீபத்திய முதலீடுகள் ஆகட்டும், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆகட்டும், இல்லை கிங்டம் ஹோல்டிங் ஆகட்டும், இல்லாட்டி அரபு தேச அரசுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே பெரும்பாலும் UK, அதாவது ஐரோப்பிய கட்டுகளாக இருக்கும், இல்லாட்டி அமெரிக்காவும். சமீபத்திய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உபர் நிறுவனத்தில் ஆரம்பித்து டிஜிட்டல் சிக்னல் வரைக்கும் சிலிக்கான் வேலியில பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஏன்? அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கின்றதுக்காண்டி. சவுதி அரேபியாவுக்கு அங்கே போட்டா நம்ம நாட்டுக்கு நல்ல இன்கம் வரும்ன்றதுக்காக அங்கே கொண்டு முதலீடு பண்றாங்க. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க? அமெரிக்கா மிகப்பெரிய எதிரி, சவுதி அரேபியா நமக்கு நண்பன். அப்படியா இருக்குது உலகம்? உலகம் அப்படி இருக்கிறது கிடையாது. இரண்டாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமானது, அப்ப மதம் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதம் இங்க எந்த அளவுக்கு விஷயமானது, அதுவும் முக்கியமாக அந்த அரபு தேசங்களுக்கு. அரபு தேசங்கள் நீங்க சொல்றீங்களே, கத்தார், ஏமன், ஓமன், சவுதி அரேபியா, UAE, எந்த நாடு வேணா இருக்கு போதே, எந்த நாடுகளுக்கு மதம் முக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில அடிப்படை உண்மைகளை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முக்கியமாக சிறிய அகதிகள் விஷயம். சிறிய அகதிகள் உலகளாவிய அளவில் ஒரு அகதிகள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டாங்கன்னா, ஸ்ரீலங்கன் அகதிகள் ஒரு பக்கம்னா, அதை விட அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிச்சது சிறிய அகதிகள் தான். ஆரம்ப காலகட்டத்திலே சிரியாவுடைய உள்நாட்டு கலவரம் வரும்போது, உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் போது, உள்நாட்டுக்குள்ளேயே சுமார் 12 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க.
அந்த காலகட்டத்தில் சுமார் ஆரம்பிச்சு இப்போ 2019 வரைக்கும் சுமார் 63 லட்சம் மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்தாங்க, வடக்கும் அப்புறம் தெற்கிலும் இருந்து சிரியாக்குள்ள. அதனால அதை தாண்டி ஈராக்ல மசூல் போன்ற நகரங்கள் வீழ்ச்சியை தரும் போது, அதாவது சிரியா ஈராக் இந்த ரெண்டு பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் குழப்பங்கள் உருவாகும் போது பலாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை எதிர்கொள்ள தயாராயிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, அங்கிருந்து வெளியேறினாங்களே அகதிகள், அந்த அகதிகள் முகாம்களை மட்டும் சும்மா 10 லட்சம் குழந்தைகள் பிறந்துச்சு. 8 வருஷமா அந்த குழந்தைகள் தன்னை நாட்டை விட்டு வெளியே இருக்குது. முழுக்க அகதிகள் முகாமில் இருக்குது. அகதிகள் முகாம்ல படிப்பு கிடைக்காம, போதிய வசதி கிடைக்காம இருக்குது. 8 வயசு வரைக்கும் உங்க வீட்டு குழந்தை என் வீட்டு குழந்தை எப்போ வளர்ந்துச்சு? அது யோசிச்சு பாருங்க. நீங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்க, ஹிந்துக்களுக்கு தீபாவளி கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பண்டிகை கொண்டாடும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி மேல இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உலகம் முழுவதும் ரம்ஜான் கொண்டாடும் போது அந்த 8 வருஷம் அந்த குழந்தைகள் வேடிக்கை மட்டுமே பார்த்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தையோட வழியை. சுமார் 10 லட்சம் குழந்தைகள் அப்படிதான் வளர்ந்துச்சு. இதுல சுமார் 84% நாட்டை விட்டு வெளியேறினது 84% பெண்களும் குழந்தைகள் மட்டும்தான். இதுல மிகவும் கஷ்டமான விஷயம், 18 வயதுக்குட்பட்ட சுமார் 51% பேர் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். நான் வெளியில போனதுக்கு அப்புறம் பிறந்தோட குழந்தைகள் எண்ணிக்கை தான் நான் 10 லட்சம் சொன்னேன். அப்ப அது எவ்வளவு வந்தது? அதை விட மிக கொடூரமான ஒரு உண்மை என்னன்னா, அதுல சுமார் 29% குழந்தைகள் வெறும் 17 இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள். பெண் குழந்தையோட எதிர்காலம் அது நாட்டை விட்டு வெளியேறுது, அகதிகள் முகாமை நோக்கி போகுது. அப்ப அதோட எதிர்காலம், அதனுடைய பாதுகாப்பு, இதில் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்படி வந்ததுல இப்படி இருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடுகள் போன சுமார் 53 லட்சம் மக்களுக்கு தங்க இடமும் கிடையாது, முறையான சாப்பாடு வசதிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்நாட்டு கலவரம் வந்தப்ப இதுல ஒட்டுமொத்தமாக நடந்துகிட்டு இருக்கும்போது உலகம் முழுவதும் பெரிய லெவலில் நிதிகள் தேவைப்பட்டுச்சு. இன்னொன்று, இப்படி வெளியேறக்கூடிய அகதிகளுக்கு போதிய இருப்பிடம் தேவை. எல்லா நாடுகள்கிட்டையும் கேட்டுக்கிட்டது என்னன்னா, தயவுசெய்து ஒன்று இருப்பிடம் கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது நிதி கொடுங்க, இந்த குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும். இந்த இடத்துல எவ்வளோ பேருக்கு சவுதி அரேபியா உதவுச்சு? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு சில புள்ளிவிவரங்கள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை ஏன் மாரிதாஸ் கேட்கிறான்னு நீங்க சில பேர் கேட்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய மத உள் விவகாரங்கள் நான் வரல. மாரிதாஸ் எந்த மதத்தின் உள் விவகாரங்கள் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நான் கேட்கறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம்ன்றது, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்போம். நான் மதத்தின் வச்சு என்ன வேணா செய்வேன், எவனும் கேள்வி கேட்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்கள் மதத்தின் உள் விவகாரங்கள், உங்களுடைய நம்பிக்கையின் உள் விவகாரங்களை தலையிடாம இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி குழந்தைகள் பாதிக்கப்படும், அதெல்லாம் கேட்காம இருக்க முடியாது. அதுவும் இந்த ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த டெரரிசம் பண்ணியிருக்கான் பாரு, அந்த சண்டேத்தனம் பண்றேன், அவங்களாம் கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. உலகம் கேட்டேதான் ஆகும். அந்த ஆயுதம் மேந்திய போராளிகள்னால தான் இந்த நாடே உருப்படாம போச்சு. நாட்டை காப்பாற்றுற அந்த மதத்தை வச்சு ஆயுதத்தை தூக்கினா பாரு, அவனால இந்த குழந்தைகளை நடுத்தருக்கு வந்துச்சு. அதனால நான் சொல்றேன், இது 2017 நான் வெளியிட்ட போஸ்ட் ஃபேஸ்புக்கில். இந்த குழந்தைகள் அப்ப 8 வருஷம், ஏறக்குறைய 8 வருஷம் முடிவில் மசூலில் பள்ளிக்கூடத்தில் திறந்துட்டாங்க. அங்கே பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் போயிட்டாங்க. அப்ப செய்திகள் வரும்போது ஆனந்தப்பட்டு அது கண்கலங்கிற மனிதர்கள் நானும் ஒரு ஆள். என்ன மட்டும் கிடையாது, என்ன மாதிரி ஏகப்பட்ட நண்பர்களும் அதுக்கு உதவணும்னா ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல முறை எங்களுடைய சொந்த காசை அனுப்பி வச்சோம். யாருக்கு? கூகுள் வழியாகவும் யூஎன் வழியாகவும் அனுப்பி வச்சோம். நாங்கள் அனுப்பி வச்சோம். அது இஸ்லாமியர்களும் பார்க்கல, வேற எதுவும் பார்க்க கிடையாது. அங்க இருக்க குழந்தையோட கல்வி பாதிக்கப்படுது, அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. அதனால எங்களுக்கு கேட்கறதுக்கான முழு உரிமை உண்டு. அதனால உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், இந்த ஒட்டுமொத்த விவகாரங்கள்ல சவுதி அரேபியா என்ன உதவி செஞ்சு உங்களால சொல்ல முடியுமா? அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் கேள்விக்கிறேன், சவுதி அரேபியாவட்டும் யூஏ என்ன உதவி இந்த ஒட்டுமொத்த சிரியாவுக்கும் இல்லாட்டி ஈராக்ல பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு என்ன பண்ணாங்க? ஒட்டுமொத்த அகதிகளை ஏற்றுக்கொண்டதுல முதல் இடத்துல இருக்கிறது யாரு? துருக்கி. 2வது இடத்துல ஜோர்டான், 3வது இடத்துல ஜெர்மனி வந்துருவான். அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவை ஏத்துக்க ரெடியா இருந்தான். எத்தனை நாடுகளை, அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, கத்தார், சவுதி அரேபியா, யூஏ, இந்த நாடுகள்ல எத்தனை அகதிகளை ஏத்துக்கிட்டாங்க சொல்லுங்க பாப்போம். சவுதி அரேபியா என்ன சொன்னாங்க? எந்த அகதியை ஏத்துக்கணும் நாங்க எந்த சைன் போடல. எப்படி ஐநால இப்படியே சொன்னாங்க, அப்படி நாங்க எந்த சைன் போடல, அகதிகள்லாம் ஏத்துக்க முடியாது, ஏற்கனவே இங்க இருக்காங்க, அவங்க நாங்க வெளியே அனுப்பாம பார்த்துக்கோம். ஏற்கனவே இருக்காங்க என்ன அர்த்தம்னா, வேலைக்கு வந்தவங்க வெளியே அனுப்ப மாட்டோம், அவ்வளவுதான். ஒருத்தர் கூட ஏத்துக்கல. ஒட்டு மொத்தம் இந்த அகதிகளுக்கு செலவு பண்றதுக்கு பாருங்க, அதுலயுமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல ஐரோப்பிய கண்ட்ரிகள் இருக்குது. அப்பையும்
சவுதி அரேபியா 15வது இடத்துல இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக கேள்வி கேட்கிறாங்கன்றக்காண்டி ஏதோ நம்ம செய்வோம். அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன? மதம் இங்க பிரச்சனையே இல்லை, அவன் நாடை காப்பாற்றிருக்கான். இதை போக புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்க சிரியாவுக்கு உதவ மாட்டாங்க, ஈராக்கு உதவல, லிபியாவுக்கு உதவல, உங்களுக்கு வந்து உதவிடுவாங்களா? இது கேட்க எவ்வளவு காமெடியா இருக்குது. நடந்து 8 வருஷம் ஒரு பிரச்சனை நடந்துருக்கு, ஒரு அநியாயம் நடந்துருக்கு. அதுல எந்த அகதிகளை ஏத்துக்கல, அந்த அகதிகளுக்கு எந்த வித கவலையும் படல, தான் உண்டு தன்னுடைய மிகப்பெரிய செல்வம் உண்டுன்னு அந்த காசெல்லாம் கொண்டு அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ற ஆர்வம் காட்டின சவுதி அரேபியா உங்களுக்கு வந்து உதவுமா? இப்படிலாம் நினைச்சு தெரியுங்க. இப்படி உங்க ஜமாத்துக்கு உங்களை ஏமாத்துறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வரேன். இப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சன்னி சியா பிரச்சனை கூட கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது சன்னி அதிகம் இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள், அதனால உதவல. அப்படி கிடையவே கிடையாது. சரி, அப்படியே இருக்கணும். சவுதி அரேபியா என்னது? சன்னி டாமினேஷன் அதிகம் இருக்கக்கூடியது, சியா இல்லை. சரி, அதுக்காண்டி சோமாலியாவுக்கு உதவுச்சு என்ன? சோமாலியா இருக்கு இல்லையா, சோமாலியாவுக்கு உதவ சொல்லுங்க. 99% சன்னி முஸ்லீம் வாழக்கூடிய நாடு. சோமாலியாவுக்கு உதவ சொல்லுங்க. நான் ஏன் அதை கேட்கிறேன்னா, நீங்க எல்லா பேரும் செய்யற ஒரு மிக முக்கியமான தப்பு இருக்குது. எதற்கெடுத்தாலும் இப்ப கூட சமீபத்தில் உங்களுக்கு அவ்வளவு செல்வங்கள் இருக்கு, ஆன்லைன் கொடுத்துருக்கான், வாங்க இஸ்லாமியரெல்லாம் காப்பாத்துக்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. உங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்கு எடுத்தாலும் யுஏஇ, குவைத், கத்தார், சவுதி அரேபியா, அதுக்கு வந்து பக்ரைன், இதுதானே பேசியிருக்கீங்க. இதை கொஞ்சம் பேசுங்களேன். சோமாலியா, கொமோரோஸ், இதெல்லாம் பேசுங்களேன். இவன் ஏழை நாடு தானே. சோமாலியா இருக்கான் பாருங்க. சோமாலியால இன்னைக்கு கையேந்திரான். ஒவ்வொரு வருடமும் எப்ப கடந்த ஏறக்குறைய 2011 இருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் 3 லட்சம் குழந்தைகள் உணவு இன்மையால் இறப்பை சந்திக்கிற நொடியை நோக்கி நகருது. அதாவது சாப்பாடு இல்லாம ஒரு குழந்தை பிறந்து சாக போகுது. அதோட வலி என்ன தெரியுமா? கேட்கிறேன். உணவு இல்லாம ஒரு குழந்தை 3 நாள் இருந்து சாகுற வேதனை இருக்கு இல்லையா, அது எங்க நடக்குது? சோமாலியா நடக்குது. எங்க? சவுதி அரேபியா உதவி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதவி செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு அமெரிக்கா பண்ணால, முதலீடுகளை கொண்டு அமெரிக்காவில் பண்றதுக்கு அவ்வளவு ஆர்வம் கட்டினால, எங்க சோமாலியாவுக்கு போக சொல்லுங்க. போறது கிடையாது. என்ன சோமாலியா வேற ஊர்ல இருக்கு, வேற கண்டத்துல இருக்கு, இல்ல வேற 8 கிரகத்துல இருந்தா பக்கத்துல கப்பலை தூக்கினா உதவ முடியும். உதவுறதுக்கு மனம் கிடையாது. ஏன்னா அவன் நாட்டில் அவன் செல்வம், என் செல்வம் நான் ராயல வாழ்வேன், பெரும் கோடிகளை புரளுவேன், என் பக்கத்துல வராது. அப்ப மதம் முக்கியம். இங்க மதம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனா ஊருல பேசுங்க, 1000 பேர் இதுக்கு முட்டை கொடுக்குறது 10 பேர் தெரியும். யாருக்கு? இந்த சவுதி அரேபியாவுக்கு. இதெல்லாம் வெக்க கட்டணும், வேற எதுவும் கிடையாது. அப்படி சவுதி அரேபியா உதவி இருந்துச்சுன்னா சோமாலியாவுக்கு உதவி எடுத்துக்காட்டு கொடுங்க. அது எல்லாமே சப்பக்கட்டாங்க. எது சப்பக்கட்டு கட்டிருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, தொழிற்சாலை கொண்டு போங்க, தொழிற்சாலை கொண்டு உள்ள வை. நீ எத்தனை தொழிற்சாலை தொடங்குறதுக்கு சோமாலியாவில் உதவுன அதை சொல்லி பார்ப்போம். நீர் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு பெரும் திட்டம் ஒன்று இருக்குது, ஐநாட். அந்த ஒட்டுமொத்த திட்டம் சோமாலியாவுக்கு போதுமான ஏற்பாடுகள் இருந்தால் பண்ண முடியும். எங்க சவுதி அரேபியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையை முழுமையாக நிர்வாகம் பண்றதுக்கு நான் பொறுப்புன்னு எங்க சவுதி அரேபியா வர சொல்லுங்க. எந்த நாடு வர போறது கிடையாது. அவனுக்கே போல உங்களுக்கு ஒரு ஆண்டு இருக்கீங்க. அவன் சன்னி சியா, எத்தனை சன்னி? 99 சன்னி இஸ்லாமியர் வாழக்கூடிய நாடு. நீங்க யாரு? சன்னி கிடையாது, சியா கிடையாது. இந்த லட்சத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு போய் விட்டு கொடுத்துருக்கீங்க. அடுத்து பார்க்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள் விவகாரம். இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள் ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள் இருக்கு இல்லையா, இதோடைய கட்டுப்பாடு பெரும்பாலும் சூஃபிகள் கையில் இருந்துச்சு, சூஃபி ஞானிகள் கையில் இருந்தது. ஆனால் சூஃபிகளின் கையிலிருந்து பெரும்பாலான இடங்கள், அதாவது வழிபாட்டு தலங்கள் எல்லாமே யார் நோக்கி நகர்ந்துக்குன்னா வகாபிசவாதிகள் நோக்கி நடந்துட்டு இருக்குது. இந்த வகாபிச அடிப்படைவாதிகள் இருக்காங்களே, இந்த அடிப்படைவாதிகள் பெரிய லெவலில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒட்டு மொத்தமாக இந்த ஜமாத்துகளை கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இதனால பெரும் பாதிப்பு, பெரிய ஒரு அறியாமை வேகமாக பரவி வருது இஸ்லாமிய சமூக மத்தியில். அந்த விழிப்புணர்வும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கு தேவை. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகளை எதிர்த்து கேள்வி கேட்க பழகும். ஏன் நான் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வகாபிசம் என்றால் என்னன்றதை தயவு செய்து தேடி படிங்க. 1970களில் வகாபிசம் பெரிய லெவலில் உலகளாவிய அளவில் பரவதற்கான நிதிகள் வழங்கப்பட்டது. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து இன்னும் தெளிவாக சொன்ன சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் பெரிய அளவில் வகாபிசம் உலகளாவிய அளவில் பரவதற்கு நிதி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க எண்ணெய் வளம் பெரிய அளவில் வந்துருச்சு. வகாபிசம் பரவதற்கு முக்கிய காரணகர்த்தா இருக்கக்கூடிய இவர் 1700களில் பிறந்து வளர்ந்தவர். ஆனா இவர் முன் வச்ச அந்த இஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இஸ்லாமை மாற்றி அமைக்கணும், இஸ்லாமை தூய்மையான இஸ்லாமியா மாற்றி அமைக்கணும் ஒரு சில முக்கியமான கோட்பாடுகள் முன் வச்சாரு. அந்த கோட்பாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டது, அதாவது ஏறக்குறைய ஏற்றுக்கொண்டது சவுதி அரேபியா.
அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்கனவே வகாபிசத்தை தொட்டு தான் உருவாயிருக்கும். அந்த சட்டத்திட்டங்களை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காண்டி, அதாவது அதுதான் இஸ்லாமியனுடைய கலாச்சாரம் மாற்ற முற்பட்டாங்க. அதுக்கு தான் வகாபிசம் மூவ்மெண்ட் சொன்னாங்க. இந்த வகாபிசம் இருக்கு இல்லையா, இதுக்கு நிதி வரதுனால இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய சூஃபிகளால் எதிர்த்து நிற்க முடியல. இதுதான் நிலைமை. இந்த வகாபிசம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களால தெரிஞ்சுக்கணும். முதலாவது என்னன்னா, தூய்மையான இஸ்லாம் சொல்லிட்டு எதை பண்ணி செய்யறாங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க இஸ்லாமை தூய்மை செய்ய போறேன், இஸ்லாமை சரி செய்ய போறேன், மீண்டும் இஸ்லாமிய சரியா கட்டமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஃபுல்லா இஸ்லாமிய கலாச்சாரம் புகுத்த பார்க்கறாங்க. இதுதான் உண்மை. முதலாவது நீ புரிஞ்சுக்க வேண்டியது. இரண்டாவது, இந்த பியூர் இஸ்லாம் புரிஞ்சுக்க. இரண்டாவது, ஷரியத்துல இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் உண்டு. உலகளாவிய அளவில் இஸ்லாமிய அந்த சட்டத்துக்கு மட்டும்தான் உட்பட்டு, அந்த சட்டத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும். இப்படியான ஒரு பெரும் பிரச்சாரம் நடக்குதா இல்லையா? இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் இப்படி ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்குது. நமக்குன்னு தனி சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு தான் கட்டுப்படணும், மற்ற நாடுகளுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய லண்டன் வரைக்கும் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் கூட்டம், அதுவும் ஜமாத்துக்கு தான் பண்ணுது. மிக முக்கியமாக மூன்றாவது என்ன பண்றாங்கன்னா, அதுதான் தீவிரவாதம். அதாவது ஜிகாதிகள், அதாவது புனித போர்ன்ற பேர மதத்திற்காக, தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு சூசைடு, அதாவது தற்கொலை படையை கூட மாறலாம், அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ஜிகாதி. இந்த 3 விஷயத்தை பெரிய லெவலில் பரப்புனது வகாபிசம் தான். இந்த விஷயத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் இளைஞர்கள் தாண்டி ஒட்டுமொத்த சமூகம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். முதலாவது தர்கா. மதுரை கோரிப்பாளையத்தில் ஆரம்பிச்சு மதுரை திருப்பரங்குன்றத்தை தொட்டு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் தர்கா உண்டு. தர்காக்கள் எண்ணிக்கை தான் மிக அதிகம். தர்காவுடைய வழிபாடுகளும் அதிகம். தர்காக்கள் சூஃபி ஞானிகள், அதாவது தன்னுடைய ஆன்மீக கோட்பாடுகளை, இஸ்லாமிய கோட்பாடுகளை சூஃபி ஞானிகள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே தர்காக்கள் அவங்களுக்காக கட்டினாங்க, அவங்களுடைய நினைவிடங்கள். சரியா? அந்த இடங்கள்ல ஆன்மீக தலங்களா உருவாச்சு, அந்த இடங்கள் வழிபாடு தலங்களாகவும் சில இடங்கள் மாறினது உண்டு. இப்படி இருக்கக்கூடிய தர்காக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. யார் சொல்றா? வகாபிசவாதிகள். வகாபிசவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, தர்காக்களுடைய வழிபாடுகளை, அதாவது ஆன்மீக பெரியவர்களுடைய சமாதிகளுடைய வழிபாடு அது இருக்கவே இருக்கக்கூடாது, அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் இப்ப நடக்குதா இல்லையா? ஆனா இது இங்க கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, ஈரான் ஈராக்ல தொட்டு சவுதி அரேபியா ஒரு காலத்துல உண்டு, ஈரான் ஈராக் வரைக்கும் உண்டு. இது ஏன் நம்ம முக்கியம் சொல்றோம்னா, இது நமக்கு பெர்ஷியன் வழியா இஸ்லாம் உள்ள வந்ததுனால இது ரொம்பவுமே ஊறி போன ஒரு நம்மளுடைய இஸ்லாமியனுடைய ட்ரெடிஷன், அதாவது அவங்களுடைய கலாச்சாரமாகவே இருந்துச்சு. இது கிடையவே கிடையாது, இது நீங்க வழிபடவே கூடாது. யார் சொல்றா? சவுதி அரேபியாவில் உருவாக்கின ஒரு விதியை உலகத்தின் விதியா மாற்ற பார்க்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா? இரண்டாவது மிகவும் முக்கியமானது ஆடை விஷயம், அதுவும் பெண்களுடைய ஆடை விஷயம். இங்க உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அதுவும் இஸ்லாமிய பெண்களுக்கு விதவிதமான ஆடைகள் உண்டு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் கிராமங்களுக்கு கூடிய பெண்கள் அந்த சேலை எடுத்து தலையை மூடிக்குவாங்க. அது நீங்க காஷ்மீரி போங்களேன், காஷ்மீரியை பிடிங்களேன், காஷ்மீரி பெண்களுக்குன்னு ஒரு தனி ஆடை உண்டு, நீங்க தாராளமாக தேடுங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஆடை உண்டு, அது அவங்களுடைய பாரம்பரியம். அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுக்கும் உண்டு. எல்லா நாடுகள்லையுமே புர்கா ஃபாலோ பண்றது கிடையாது. சவுதி அரேபியா தான் ஆரம்பத்தில் 100% ஃபாலோ பண்ணது. இன்னும் சொல்ல போனா ரிசர்ச் சென்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 1% இஸ்லாமியர்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த புர்கா ஆடை அணியிறாங்க. மற்றவங்கெல்லாம் கிச்சா போன்ற வேறு விதமான ஆடைகள் தான் அணியிறாங்க. தலையை கவர் பண்றதுக்கு விதவிதமான ஆடைகள் அணியிறாங்க. முழுவதுமாக மூடக்கூடிய இந்த புர்கா போன்ற ஆடைகள் அணியக்கூடியது சவுதி அரேபியா அடிப்படைவாதிகள் மட்டும்தான், 1% மட்டும்தான். ஆனா இதுதான் இஸ்லாமியுடைய ஆடை பெரிய அளவில் பரப்பப்படுதா இல்லையா? ஆமா. இது எல்லாமே யாரோட நினைக்கிறீங்க? தூய இஸ்லாம் பேர்ல பரவுறாங்களே, இது எல்லாமே தூய இஸ்லாம் சார்ந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் அடிப்படைவாதம், சவுதி அரேபியாவோட கலாச்சாரம். சவுதி அரேபியா கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் மாத்திரக்கான ஒரு பெரும் முயற்சி நடந்துருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இது புரியணும். இரண்டாவது, இந்த இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வகாபிசம் பரவதுனால 2 விஷயங்களை இஸ்லாம் பாதிப்புக்குள்ளாச்சு. முதலாவது என்னன்னா, இஸ்லாம் தனக்கே உரியான பன்முகத்தன்மையை இழந்துருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒற்றை முகமா மாற்ற பார்க்கறாங்க. ஏன்னா எல்லா பேருமே சவுதி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அதுதான் உண்மையான இஸ்லாம். அதுல என்ன ஆனா, அதுக்குன்னு ஒரு பன்முகத்தன்மை இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக இழக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அல்பானியால ஆரம்பிச்சு, போஸ்னியால தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியில் ஆரம்பிச்சு எகிப்து வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நாட்டுக்காரங்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியம் அழிச்சிருங்க. சவுதி பாரம்பரியம் அதை நீங்க ஏத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் இஸ்லாம். மதத்தின் அடிப்படையாக வச்சுக்கிட்டு
ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய பாரம்பரியம் தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்வுகளை அதெல்லாம் அர்த்தம் இல்லாம மாற்றுறதுக்கான வேலையில் நடந்துட்டு இருக்குது. அது ஒற்றைத்தன்மை நோக்கி நடந்துட்டு இருக்குது. அது ஒட்டுமொத்தமா இஸ்லாமுடைய பன்முகத்தன்மையை ஒழிக்கப்பாங்க. இது சரியா? பன்முகத்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொண்டது இஸ்லாமுடைய ஆன்மீக பிரிவுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஆனா இங்க கூட இஸ்லாமியோட இருக்கக்கூடிய அந்த சூஃபி ஞானிகள் சொன்ன அந்த பன்முகத்தன்மையை ஒழிச்சு கட்டுற வேலை யார் பண்ணிருக்கா? இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள் பண்ணுது. அது எதனால? வஹாபிசத்தை பரப்புறதுக்காண்டி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி கலாச்சாரம் உண்டு. இப்ப அல்பேனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் பண்றது, அதாவது கல்யாணம் பண்றதுன்னா அங்க ஒரு சடங்கு சம்பிரதாயம் உண்டு. தமிழ்நாட்டில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்க சம்பிரதாயம் இங்க இருந்து 30 கிலோமீட்டர்ல 300 கிலோமீட்டர் தாண்டி கூட கர்நாடகாவில் இருக்க போறது கிடையாது. அங்கிருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி போய் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க போறது கிடையாது. அங்கிருந்து அப்படியே நான் டிராவல் ஆகி ஆப்கானிஸ்தான் போனா அங்க இருக்க போறது கிடையாது. ஆனா எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் ஆன்மீகத்தின் அடிப்படையில் கடை. ஆனா அவங்களுடைய பாரம்பரியம் வேறானது, பண்பாடு வேறானது, அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய பணக்க வழக்கங்கள் வேறானது. இப்படியா இருந்த ஒட்டுமொத்தத்தையும் மாற்றி பன்முகத்தன்மையை ஒழிச்சு ஒட்டுமொத்தமாக என்ன பண்றான்? இஸ்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பன்முகத்தன்மையை ஒழிக்கிறதுக்கான முற்படுறாங்க. இது சரி கிடையாது. இதை நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்துங்க. தயவுசெய்து உங்களுக்கே நான் விட்டுறேன். இரண்டாவது மிக முக்கியமானது நான் சொல்றது என்னன்னா ஜிகாத். இந்த ஜிகாத் 1970களில் தான் வந்துச்சு. அதாவது தீவிரமா இஸ்லாமிய நாடுகள், நீங்க சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள், முக்கியமாக சவுதி அரேபியா, UAE, கத்தார், குவைத் போன்ற நாடுகள் வளர ஆரம்பிச்சுல. எப்ப எண்ணெய் வளத்துல அவங்க வளர ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் வந்து செய்வேன் ஒட்டுமொத்த உலகத்துக்கே. 1970களில் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் தாலிபான் உருவாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உருவான எல்லா தீவிரவாத இயக்கங்களும் ISIS, ஹமாஸ், ஹிஸ்புல் முஜாஹிதீன், அல் கொய்தா, தாலிபான், முஜாஹிதீன், காஷ்மீர் முஜாஹிதீன், இப்படி எந்த இயக்கம் வேணாலும் எடுத்துக்கோங்க, லக்ஸரி வரைக்கும் எந்த இயக்க எந்த அடிப்படைவாத தீவிரவாத இயக்கம் வேணா எடுத்துக்கோங்க, அது எல்லாமே 1970 தாண்டி உருவாயிடும். ஏன்னா எப்ப நீங்க சொல்றீங்க அந்த மத்திய கிழக்கு நாடுகள் வளமான நாடுகள், அந்த வளமான நாடுகளுக்கு எப்ப கச்சா என்ன கிடைச்சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா முழுவதுமாக உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டான். அந்த எல்லை வளத்தினால ரெண்டு விஷயம் கிடைச்சு. ஒண்ணு அந்த நாட்டுக்கு வருமானம் கிடைச்சு, இன்னொன்று உலகத்துக்கு தீவிரவாதம் கிடைச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காரணம் இது இந்த வஹாபிசம் பெரிய அளவில் பரப்பப்பட்டது. வஹாபிசம் அந்த தீவிரவாதத்தை அனுமதிச்சு அந்த ஜிகாத் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை சரின்னு வழி நடத்துச்சு. அதனால பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது யாரு? வயசான பெரியவங்க கிடையாது. பாதிக்கப்பட்டது எல்லா பேருமே 20 to 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் உழைக்க வேண்டிய இளைஞர்கள் ஜிகாத் பண்ணி போனான். அதனால பாதிக்கப்பட்டது யாரு? இப்பவும் சொல்ற புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்த இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டது வேறு எந்த சமூகத்தை விட, எந்த நாட்டை விட அந்த இஸ்லாமிய நாடுகள் தான் பாதிக்கப்பட்டது. அந்த இஸ்லாமிய சமூகமே பாதிக்கப்பட்டுச்சு. அமைதி மார்க்கன்னு பேர் வாங்க வச்சிருந்தாங்க யாரு? சூஃபிகள். அந்த அமைதி மார்க்குன்ற பேரை அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமா தீவிரவாதிகள் மதம் மாற்றினதுக்கு முற்பட்டது ஜிகாத் தான். நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப தொற்று நோய் பரவுது சரியா, சமீபத்தில் தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்திலையும் இந்த 30 நாள் கடந்த 30 நாட்களுக்குள்ள 136 இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு உலகம் முழுவதும். அதனால 19 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 598 உயிர்கள் போயிருக்கு. அதாவது 9/11 நடந்துச்சுல, அதாவது அமெரிக்கால இரட்டை கோபுரங்கள் தாக்குதல், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சுமார் 37,000 தீவிரவாத தாக்குதல் உலகம் முழுவதும் நடந்திருக்கு எல்லா நாடுகளும். அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா இந்த ஜிகாதிகள் தான். இந்த சிந்தனை தான், இந்த சிந்தனை வளர்த்து விட்டது யாரு? இதே வஹாபிசவாதிகள் தான். இவங்க வரதுக்கு முன்னாடி அது கிடையவே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, 1960, 1950, 1940 எடுத்து பாருங்க, இந்த ஜிகாதிலாம் கிடையவே கிடையாது. பெரிய அளவில் எந்த தீவிரவாத நாயும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம் வஹாபிசம் தான். அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை பெரிய அளவு ஊக்குவிக்கக்கூடிய ஜமாத்துகள் தான். இந்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு தேவை. இந்த பதிவில் இறுதியாக 2 விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். இதோ பாருங்க, இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், மாணவர்கள், உங்களுக்கு நான் சொல்றது என்னோட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து எடுத்து சரியான நீங்க தேடி படிக்கணும். அது மாதிரி தான் என்னுடைய வேண்டுகோள். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இந்த விஷயத்தை தேடி பாருங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய 98% புராதன இடங்கள், அதுவும் முக்கியமாக இஸ்லாமுக்கு தேவையான ரிலீஜியஸ் சைட்ஸ் சொல்லுவாங்க, அது மதம் சார்ந்த புராதன இடங்கள், கலாச்சார இடங்கள், பண்டைய இடங்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அழிச்சிட்டான். அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு அந்த இடத்துல என்ன கட்டிருக்கான்? மால், பெரிய பெரிய மால், ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் கட்டிட்டான். என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ஊரையே பெரிய லெவலில் இஸ்லாமிக் தேவையான, அதாவது மதத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய லெவலில் டூரிசம் உருவாக்கியிருக்கான்.
அந்த இடத்துல அழிச்சிட்டான். பெரும்பாலான தர்காக்கள் அழிச்சாச்சு, பெரும்பாலான பண்டைய நினைவு சின்னங்கள் அழிச்சாச்சு. அந்த இடத்துல ஃபுல்லா பெரிய அளவு மால் கட்டியாச்சு. ஏன்? பெரிய டூரிசம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் 1940 25,000 பேர் கூட மெக்காவுக்கு போல, இன்னைக்கு 20 லட்சம் பேர் மேல போயிட்டு இருக்காங்க. 20 லட்சம் பேர் போறதுனால, 20 லட்சத்துக்கு மேற்பட்டோர் போறதுனால அந்த நாட்டுக்கு நேரடியாக மரமும் கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு நினைக்கிறீங்க? சுமார் 10 லட்சம் கோடி. சுமார் 10 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட் 2.5 லட்சம் கோடி. புரியுதா? வெளிநாட்டு வந்து அந்த பயணத்தின் மூலமா அந்த சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 10 லட்சம் கோடி. ஏற்கனவே அவனுக்கு கச்சா எண்ணெய் இருக்குது, அது போதாது இவங்களுக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் என்னன்னா மானியம் வாங்கி கொண்டு போய் அவங்களோட காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி? 10 லட்சம் கோடி. பெரிய லெவலில் இஸ்லாம் மதத்தை வச்சு உலகளாவிய அரசியல் நகர்த்திக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா அந்த அரசியல் செய்ய முற்படக்கூடிய இந்த பெரிய அண்ணனா இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தமிழ்நாட்டில் 98% இடங்களை அழிச்சிட்டான். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்களே மதம் விஷயத்துல அரசியலும் பண்றாங்க, அதை வச்சு தன்னுடைய நாட்டை பெரிய பொருளாதார பலப்படுத்த நினைக்கிறாங்களே தவிர உங்க யாருக்கு உதவுறதுக்காக வளர்க்கல. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரிசர்ச் சொல்றது மாரிதாஸ் கிடையாது, இஸ்லாமிக் ஹெரிடேஜ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அவங்களும் சொல்றாங்க இன்ஸ்டிடியூட் ஃபார் கல்ஃப் அஃபேர்ஸ். இவங்க 2 இன்ஸ்டிடியூட்டுமே, அதாவது இவங்க 2 பேருமே இஸ்லாம் சார்ந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அது சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ், நிறுவனங்கள், அமைப்புகள். இவங்க தான் சொல்றாங்க சவுதி அரேபியா 98% இடங்களை அழிச்சிட்டாங்க 1985க்கு அப்புறம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்ன கிடையாது. 1985க்கு அப்புறம் எப்ப மெக்காவை நோக்கி பெரிய அளவில் ஈர்ப்பு வந்துச்சோ அப்ப மதம் வச்சு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை உருவாக்கினா, அந்த மூவ்மெண்ட்ல நமக்கு பெரிய வருமானம் கிடைக்க நினைச்சா அங்கேயே இருந்த புராதன சின்னங்களை அழிச்சிட்டு அந்த இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினான். இது புரியுது உங்களுக்கு? இதை எதிர்த்து கேள்வி கேட்க ஒரே ஒரு ஜமாத்தை சொல்லி சொல்லுவோம். ஒரே ஒரு ஜமாத்தை இங்க இருக்கவங்கள எதிர்த்து கேள்வி சொல்லுங்க. எந்த அடிப்படை உரிமையில, எந்த தார்மீக அடிப்படை உரிமையில சவுதி அரேபியா குடும்பம், அந்த அரசு குடும்பம் இந்த பாரம்பரிய சின்னங்களை அழிக்க முடிஞ்சிச்சு? அவங்கள இஸ்லாமுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதுல்ல. அப்ப அழிக்க முற்படுறாங்கன்னா உலகாவிய இஸ்லாமியர்கிட்ட ஒப்புதல் தேவையா இல்லையா? ஆனா எந்த வித ஒப்புதலும் உங்கள்கிட்ட வாங்கல, முழுமையா அழிச்சு தள்ளிட்டாங்க. அழிச்சு தள்ளிட்டு அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டாங்க. இதுதான் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகள். மத்திய கிழக்கு நாடுகள் எங்களை வந்து காப்பாற்ற போது, எங்களை கூட்டி கொண்டு போய் என் தலையில் வைக்க போது நினைச்சு வச்சுக்கவே, அது ஒரு முட்டாள்தனம், கிறுக்கு தானே, எதுவுமே கிடையாது. இறுதி விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பாருங்க. இவங்க தான் இந்த நாட்டுடைய பெருமை. இவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டுக்கு அப்துல் ஹமீத் 1965 பாகிஸ்தானோட நடந்த போர், இந்தியா பாகிஸ்தான் போர், பாகிஸ்தானுக்கு எதிராக போர் புரிஞ்சு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வீரத்தை நிரூபிச்சார் அப்துல் ஹமீத். அதாவது பரஞ்சீர் சக்கர வாங்கின ஆளு. இந்த அப்துல் ஹமீது நம்முடைய பெருமை, நம்மளுடைய பெருமை. உலகமே அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய வளர்ந்துகிட்டு இருக்கும் போது அணு ஆயுதங்கள் தேவையில்லை இந்தியா சொன்னப்ப, உங்களால முடியலை அப்படின்னு சொல்லி உங்களோட இயலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு உலக நாடுகள் நம்ம எல்லாருமே இழிவா பேசினப்ப உடனடியாக பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி இந்தியாவோட பெருமையை தூக்கி நிப்பாட்டினது யாரு? ஏபிஜே கலாம் அவர்கள். இந்தியா அணு ஆயுதங்களை எதிர்க்கிறது இயலாமையால் அல்ல, இறையாமையால் நிரூபிச்சது யாரு? ஒரு இஸ்லாமியர், அதுவும் தமிழ்நாட்டுக்கு. அதே போல ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு பிசினஸ்மேனுக்கான மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அப்படின்னு காமிச்சது யாரு? பிரேம்ஜி, விப்ரோ. இங்க மெடிசன் மருத்துவம்ன்ற விஷயம், அந்த மருந்து பொருட்கள் அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அது அடுத்த தரப்பு மக்களுக்கு உரியதாக மாற்றதான் ஒவ்வொரு மருத்துவத்துறையில் முக்கியமாக மருந்து தயாரிக்கும் கம்பெனிகளுடைய கடமை நிரூபிச்சது யாரு? அவர் ஒரு இஸ்லாமியர். தூர்தர்ஷன் நினைச்சாலே உங்களுக்கு ஒரு மியூசிக் ஒரு ஞாபகம் இருக்கா? அந்த மியூசிக்கு சொந்தக்கார யாரும் வேற யாரும் கிடையாது, இவர் தான். பிஸ்மில்லா கான் தன்னுடைய காலங்களில் இந்து கோவில்களுக்கும் இசையமைக்கிறதுக்கு இவர் தயங்கினதே கிடையாது. ஏன்னா அதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம், அதுதான் இந்த நாட்டுடைய பெருமை, அதுதான் இங்க வாழும் மக்களுடைய வாழும் முறை. அதை எந்த விதத்திலும் மாற்றி அமைக்காத இஸ்லாமியர்கள் இவங்க இந்த நாட்டோட பெருமையா நின்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்திய தேசத்தின் பெருமையா நிக்கிறத விட ஏதோ ஒரு நாட்டுக்கு முட்டு கொடுக்கறது ஒரு வேலை தெரியாது. சவுதி அரேபியாவுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும்